ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் என்று புதன்கிழமை. இன்று சிறப்புன்னு பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் அருகிலுள்ள பைரவர் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. உங்கள் பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள், கஷ்டங்கள் தீரும், கடன் சுமைகள் குறையும், வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். மறந்துடாதீங்க, அருகில் உள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று விட்டு வருவாங்க. இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 இன்றைய சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். அனைவரும் இந்த சந்திராஷ்டம தினத்தில் இந்த நட்சத்திரதாரர்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 25/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 25/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வேலைகளையுமே செய்து முடிக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே போல் கவலைகள் மறையக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட காலமாக வருமானம் வராமல் தடைப்பட்ட வருமானங்கள் இன்று வந்து சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகம். உங்கள் திறமையினால் அனைத்து விதமான காரியங்களையுமே எளிதாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் மேலதிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகப்படியாக இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்டகால பிரச்சனைகள், கவலைகள் மனதை விட்டு அகலக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும், நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் மிக பெரியதாகும். நண்பர்கள் வழியில் உதவிகள் அதிகமாக கண்டிப்பாக வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து இந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே சமயத்தில் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் தயவுசெய்து தலையிட வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது என்று மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உற்றார் ஒருவனுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் வெற்றி தரும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அரசு வழியில் ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு சாதமாகும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்திக்கொண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால திருமண வரன் அமையலாம். கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில்
மேலதிகார சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தயவுசெய்து கவனித்து கையெழுத்து போடுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். எளிதாக எல்லா வேலையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களோடு உறவாட வரும் நல்ல நேரம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்தவரை வண்டி வாங்கல் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. உலகெங்கு போன தனுசு ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக ஆவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. நண்பர்களுடைய வட்டாரம் அதிகரிக்கும். உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாள். அதே போல் உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சகோடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே ஈஸியாக செய்து முடித்துவிடுங்க. கடினமான வேலையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் தரும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உள்நாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வேலை கிடைக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே இந்த நாளை சொல்லலாம். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்துக்க முடியலன்னா கண்டிப்பாக இன்று நடக்கும். திருமண வரன் அமையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்குள்ள நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போயுங்க. தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. தாழ்வும் மனப்பான்மை இல்லாமல் இன்றைக்கி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வண்டி வாங்கல் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த கடன்கள் இன்றைக்கி கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்க்குறதுன்னு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்கள். சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இணைய நாளாக பொன்னாளாக நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.